இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய இளைஞர்களின் திறன் தேர்ச்சி பயிற்சிகளுக்கு பிரதமர் 3 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. இந்திய இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தும் மிசி கெசுமா மித்ரா திட்டத்திற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 3 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கி இருப்பதை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் பெரிதும் வரவேற்றுள்ளார். HRD கார்ப் வாயிலாக கெசுமா என சுருக்கமாக அழைக்கப்படும் மனிதவள அமைச்சின் தலைமையில் நிதி அமைச்சு மற்றும் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படவிருக்கும் திட்டங்களுக்கு அந்நிதி பயன்படுத்தப்படும் என ஸ்டீவன் சொன்னார். தொழில்துறை மற்றும் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான பயிற்சி திட்டங்களுக்கு அவை முக்கியத்துவம் அளிக்கும் என்றார் அவர். கெசுமாவின் முப்பெரும் அடிப்படை கோட்பாடான தொழிலாளிகளின் நலன், திறன், உற்பத்தி ஆகிய அம்சங்களை அந்நோக்கம் பிரதிபலிக்கிறது. இந்த மிசி கெசுமா மித்ரா திட்டத்தின் கீழ் இந்திய இளைஞர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் பயிற்சி திட்டங்கள் குறித்த மேல் விவரங்கள் விரைவிலேயே அறிவிக்கப்படும் என ஸ்டீவன் சிம் அறிக்கை ஒன்றில் கூறினார். அந்த 3 கோடி நிதி ஒதுக்கீடானது இந்திய சமூகத்தை அரசாங்கம் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை என்பதற்கு தக்க சான்று என்று மித்ரா சிறப்பு பணிக்குழுவின் தலைவர் பி பிரபாகரன் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. B40 மக்களின் வசதிக்காக வருகிறது புதிய தனியார் மருத்துவமனை 2026 சேவையை தொடங்கும். நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்களின் வசதிக்காக புதிய தனியார் மருத்துவமனை ஒன்று தயாராகி வருகிறது. கோலாலம்பூர் அனைத்துலக மருத்துவமனை என்ற பெயரில் வரும் 2026 3ஆம் காலாண்டில் அது செயல்பட தொடங்கும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்திருக்கிறார். KL இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் சென்டிகான் பிரிகெட் மற்றும் KL வெல்னஸ் சிட்டி ஆகிய இரு பெரும் நிறுவனங்கள் இணைந்து 100 கோடி ரிங்கிட் செலவில் அம்மருத்துவமனையை நிர்மாணித்து வருகின்றன. B40 தரப்பினரின் மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகளுக்காக KLIH 20 லட்சம் ரிங்கிட் நிதியை பிரத்யேகமாக ஒதுக்குகிறது. தொடக்க கட்டமாக 624 கட்டில்களுடன் செயல்பட தொடங்கும் அம்மருத்துவமனை பின்னாளில் 1000 கட்டில்கள் வசதியை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. அதிநவீன மருத்துவ வசதியையும் சுகாதார பராமரிப்பு சேவைகளையும் KLIH வழங்கும் என நம்பிக்கை தெரிவித்த டாக்டர் ஜுல்கிஃப்லி, உலக தரம் வாய்ந்த மருத்துவ மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான ஓரிட சேவை மையமாக மலேசியாவை உருவாக்கும் முயற்சிக்கு அது துணை புரியும் என்றார். பொது உயர்கல்வி கூட மாணவர்களுக்கான மானிய விலை விமான டிக்கெட் சலுகை மீண்டும் வந்துள்ளது. பொது உயர்கல்வி கூட மாணவர்களுக்கு மானிய விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்கும் சலுகை திட்டம் நேற்று முதல் மீண்டும் நடப்புக்கு வந்துள்ளது. ஃப்ளை சிஸ்வா எனும் அந்த உதவித்தொகை திட்டம் தீபகற்ப மலேசியா, சபா, சரவாக், லாபுவான் இடையிலான உள்நாட்டு விமான பயணங்களை உட்படுத்தியுள்ளது. தற்போதைக்கு அரசாங்க பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், சமூக கல்லூரிகள், மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் ஆகியவற்றில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை பதிந்து கொண்ட மாணவர்களே அச்சலுகையை பெற தகுதியானவர்கள் ஆவர். அதே இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை பதிந்து கொண்ட புதிய மாணவர்கள் வரும் ஜூலை முதல் அந்த மானிய விலை சலுகையை அனுபவிக்கலாம் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. தகுதி பெற்ற மாணவர்கள் போக்குவரத்து அமைச்சின் இணைய அகப்பக்கத்தின் அதனை சரிபார்த்து கொண்டு மானிய விலையிலான டிக்கெட்டுகளை வாங்க விண்ணப்பிக்கலாம். தகுதி பெறாதவர்கள் தத்தம் உயர்கல்வி கூடங்கள் வாயிலாக கல்வி அமைச்சிடமோ அல்லது உயர்கல்வி அமைச்சிடமோ மேல்முறையீடு செய்யலாம். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாணவர்களுக்கு அந்தந்த விமான நிறுவனங்கள் டிக்கெட் வாங்குவதற்கான 300 ரிங்கிட் டிஜிட்டல் பற்றுச்சீட்டை வழங்கும். கிரெடிட் ஷெல் வகையிலான அந்த பற்றுச்சீட்டு முறையின் கீழ் வாங்கும் டிக்கெட் 300 ரிங்கிட்டிற்கும் குறைவாக இருந்தால் மீத தொகையை அடுத்த முறை டிக்கெட் வாங்கும் போது மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 லட்சம் ரிங்கிட் வருமான வரி பாக்கியா, அது ஒரு கட்டுக்கதை என்கிறார் துணை அமைச்சர் சரஸ்வதி. ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரிங்கிட்டிற்கு தாம் வருமான பாக்கியை வைத்திருப்பதாக கூறப்படுவதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். 2010 முதல் 2020 வரை 10 ஆண்டுகளாக சரஸ்வதி வருமான வரி பாக்கி வைத்திருப்பதாகவும், இந்நிலையில் வெளிநாடு செல்ல உள்நாட்டு வருமான வரி வாரியம் அவருக்கு தற்காலிக அனுமதி வழங்கி இருப்பதாக பிரதிபலிக்கும் ஆவணங்களும் நேற்று பகிரப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது.
அதோடு மருத்துவ சிகிச்சைகளுக்காகவே அவருக்கு அந்த தற்காலிக பயண அனுமதி வழங்கப்படுவதாக விளக்கி தேசிய போலீஸ் படை தலைவரும் LHDN தலைமை இயக்குநரும் எழுதப்பட்டதாக கூறப்படும் கடிதமும் கசிந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது வேலையில்லாதவர்களின் கட்டுக்கதை. அச்செய்தி வெளியிட்ட தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என PKR கட்சியின் உதவி தலைவருமான அவர் சொன்னதாக மலேசியா கினி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. COVID-19 தடுப்பூசியால் மோசமான பக்க விளைவா? ஆஸ்ட்ராசெனகாவிடம் மலேசியா விளக்கம் கோரும். தனது தயாரிப்பிலான COVID-19 தடுப்பூசிகளால் மோசமான பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்பதை 3 ஆண்டுகள் கழித்து ஒப்புக்கொண்டுள்ளதாக ஆஸ்ட்ராசெனகா நிறுவனத்திடம் இருந்து சுகாதார அமைச்சு விளக்கம் கோரவிருக்கிறது. அது குறித்து மலேசியா மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கே விரிவான மற்றும் வெளிப்படையான விளக்கத்தை தர வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் ஆஸ்ட்ராசெனகாவுக்கு உண்டு என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் கலக்கத்தையும் தவிர்க்க அது அவசியம் என்றார் அவர். கோவிட் தடுப்பூசி விஷயத்தில் அரசாங்கம் மக்களிடத்தில் எதனையும் மறைக்கவில்லை. தடுப்பூசிகளை தருவித்த நிறுவனம் என்ற வகையில் ஆஸ்ட்ராசெனகாவுக்கும் அது பொருந்தும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி சொன்னார். அந்த விவகாரத்தை KKM அணுக்கமாக கண்காணித்து வருவதாக கூறிய அமைச்சர், தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளுக்கான சிகிச்சை முறை குறித்து வழிகாட்டி KKM வசம் இருப்பதாக கூறினார். தனது தயாரிப்பிலான COVID-19 தடுப்பூசிகளால் மிகவும் அரிதாக பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்பதை நீதிமன்ற ஆவணங்களில் ஆஸ்ட்ராசெனகா ஒப்புக்கொண்டுள்ள விஷயம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அந்நிறுவனம் உருவாக்கிய தடுப்பூசிகள் டஜன் கணக்கான சம்பவங்களில் மோசமான பக்க விளைவுகளையும் மரணங்களையும் ஏற்படுத்தலாம் என கூறி தொடரப்பட்ட வழக்கில்தான் முதல் முறையாக ஆஸ்ட்ராசெனகா இந்த உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளது. காஜாங்கில் பூனைக்குட்டிக்கு தீ வைக்கப்பட்ட கொடூரம். விசாரணை அறிக்கை திறப்பு. காஜாங் சுங்கை ரமால் பாருவில் உள்ள சுங்கை கெனாரி அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பூனைக்குட்டிக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்லாங்கூர் கால்நடை சேவைத்துறை JPV விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு விலங்குகள் நலச்சட்டத்திற்கு கீழான அவ்வறிக்கை முழுமை பெற்றதும் மேல் நடவடிக்கைக்காக அது மாநில அரசு துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்படும். இவ்வேளையில் பாதிக்கப்பட்ட பூனைக்குட்டி ஸ்லாங்கூர் JPV அதிகாரிகளின் கண்காணிப்பில் நலமுடன் இருப்பதாக அத்துறை உறுதிப்படுத்தியது. எனவே விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அது நடந்து கொள்ளவோ யூகங்களை கிளப்பவோ வேண்டாம் என பொதுமக்களை JPV கேட்டுக்கொண்டது. முன்னதாக வைரலான காணொலியில் அந்த அடுக்குமாடி வீட்டின் மோட்டார் சைக்கிள் நிறுத்தும் இடத்தில் வைத்து அப்பூனைக்குட்டியின் மீது இருவர் எரிபொருளை ஊற்றுவதும் இன்னொருவர் தீ வைப்பதும் தெரிந்தது. கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாத அச்செயல் கண்ட இணையவாசிகள் பெரும் சினமடைந்த வேளை அம்மூவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நலச்சங்கங்களும் அதிகார தரப்பை வலியுறுத்தியிருந்தன. பூனைக்கு தீ வைத்தவனையும் அவனது 2 சகாக்களையும் போலீஸ் அடையாளம் கண்டிருப்பதாகவும் விரைவிலேயே அவர்கள் கைதாவர் என்றும் காஜாங் போலீஸ் தலைவரும் அப்போது கூறியிருந்தார். வெளிநாட்டில் வேலைக்கு விண்ணப்பிக்க மியான்மர் ஆண்களுக்கு தடையா? ஜுந்தா அதிரடி அறிவிப்பு. ஆண்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய வழங்கப்படும் அனுமதியை மியான்மர் ஜுந்தா அரசாங்கம் அதிரடியாக நிறுத்தியுள்ளது. இராணுவத்தில் பணிபுரிவதை கட்டாயமாக்கும் சட்டம் அமலுக்கு வந்த 2 வாரங்களில் ஆயிரக்கணக்கானோர் மியான்மரை விட்டு வெளியேற முயன்றதை அடுத்து ஜுந்தா அந்த தடையை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. தனது ஆட்சிக்கு எதிராக எழுந்துள்ள எதிர்ப்பை சமாளிக்க போராடி வரும் மியான்மர் இராணுவம் கடந்த பிப்ரவரியில் நாட்டு மக்கள் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு இராணுவத்தில் பணியாற்ற அழைக்கும் சட்டத்தை அமல்படுத்த போவதாக கூறியிருந்தது. அதன் வாயிலாக 18 வயதிலிருந்து 35 வயதிற்கு உட்பட்ட அனைத்து ஆண்களையும் 18 வயதிலிருந்து 27 வயதிற்கு உட்பட்ட பெண்களையும் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இராணுவத்தில் சேவை புரிய அழைப்பு விடுக்க அச்சட்டம் அனுமதிக்கிறது. அதனால் யாங்கூனில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களுக்கு முன் லட்சக்கணக்கான மக்கள் விசா வேலை அனுமதிக்கு விண்ணப்பம் செய்ய திரண்ட வேளை பலர் அச்சட்டத்திலிருந்து தப்ப அண்டை நாடான தாய்லாந்து வழியாக நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்பும் ஆண்களிடம் இருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை தொழிலாளர் அமைச்சு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது என நேற்று மாலை ஜுந்தா இராணுவம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. மரடோனாவின் உடலை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம் செய்ய அவரது பிள்ளைகள் நீதிமன்ற மனு.
முன்னாள் கால்பந்து ஜாம்பவானான டியாகோ மரடோனாவின் உடலை மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் ரசிகர்கள் கல்லறையில் எளிதாக அஞ்சலி செலுத்த உதவ வேண்டும் எனவும் அவரது பிள்ளைகள் அர்ஜென்டினா நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளனர். மரடோனா 2020ஆம் ஆண்டு நவம்பரில் தனது 60வது அகவையில் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது உடல் சக மரியாதையுடன் பியூனஸ் ஏர்லைன் புறநகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லறை ஒன்றில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அந்த கல்லறைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவரது உடல் அர்ஜென்டினா அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் மெமோரியல் டெல் டீஸ் என அழைக்கப்படும் கல்லறைக்கு மாற்றப்படும் எனவும் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் எனவும் மரடோனாவின் இளைய மகனின் தாயார் வெரோனிகா எஜெட்டா கூறியதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மரடோனாவின் பிறந்த நாளான அக்டோபர் 30ஆம் தேதி அந்த இடமாற்றம் நடைபெறும் என அவரது குடும்ப வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். 1986 உலகக்கிண கோப்பையை வெல்ல அர்ஜென்டினாவுக்கு உறுதுணையாக இருந்த மரடோனா உலக ரசிகர்களால் கால்பந்து கடவுள் என போற்றப்படுகிறார்.